Hey guys, welcome back. நாய்ஸ்லேருந்து இந்த மாதம் 9ஆம் தேதி அவங்களோட ஸ்மார்ட் வாட்ச் லைனப்பில் ColorFit Loop அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணுறாங்க. காலிங் சப்போர்ட்டு, ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் இந்த மாதிரி மல்டிபிள் ஃபீச்சர்ஸோட 2500 rupeesக்கு லான்ச் ப்ரைஸாக இதை லான்ச் பண்ணுறாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து இந்த வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் கையில் கட்டிகிட்டு இருக்க வாட்ச் தான் இது. இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து ஆல்ரெடி பேசிட்டேன். அரௌண்ட் ஒரு 15 minutes வருது. ஸோ அதையும் வந்து அன்பாக்சிங் சேர்த்து மர்ச் பண்ணோம் அப்படின்னா அரௌண்ட் ஒரு 20 minutes வீடியோ லென்த் வந்து ரொம்ப அதிகமாகிடுது. ஸோ இந்த வீடியோவில் வந்து குயிக்காக இதோட அன்பாக்சிங், இனிஷியல் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்ற வந்து நீங்கள் குயிக்காக ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. நாளைக்கு நம்ம சேனலில் வந்து ColorFit Loopோட ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ வந்து போஸ்ட் பண்ணுறோம். அந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் நாளைக்கு தான் இந்த ப்ராடக்ட் லான்ச் ஆகுது. ஸோ தட் ரிவ்யூ வீடியோவும் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வாட்ச் வந்து உங்கள் யூசேஜ்க்கு செட் ஆகுமா ஆகாதா, 2500க்கு வந்து இந்த வாட்ச் வர்த்தாக இருக்குமா இல்லையான்ற ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நம்ம தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இப்போ வந்து நம்மகிட்ட நாய்ஸ் ColorFit Loop ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. ஸோ இந்த வாட்ச் வந்து மல்டிபிள் கலர்ஸில் நாய்ஸில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட வந்து பிளாக் அண்ட் ரோஸ் பிங்க் கலர் இது. ஸோ பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் நம்ம பார்த்தோன்னா வாட்சோட டிசைனை பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ஒரு ஃபிட்னஸ் ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்றத வந்து ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா இது வந்து காலிங் சப்போர்ட்டோட இந்த வாட்சை வந்து லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் பேக் சைடு நம்ம பார்த்தோன்னா வாட்சோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. காலிங் சப்போர்ட் இருக்குது, IP68 வாட்டர் ரேட்டிங் சப்போர்ட் இருக்குது, மல்டிபிள் வாட்ச் ஃபேஸஸ் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், மல்டிபிள் ஸ்போர்ட்ஸ் மோட் சப்போர்ட் இருக்கிறதா சொல்கிறாங்க, SpO2 மெஷர் பண்ணிக்கலாம், அப் டு 7 days வரைக்கும் வந்து பேட்டரி லைஃப் இவங்க கிளைம் பண்ணுறாங்க. டிஸ்பிளே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. 1.85 inch கொண்ட டிஸ்பிளே, TFT LCD டிஸ்பிளே, அதுக்கப்புறம் ஹார்ட் ரேட் சென்சர் சப்போர்ட் இருக்குது. அண்ட் மியூசிக் வந்து நம்ம ஃபோன்லேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நாய்ஸ் ஃபிட் அப்படின்ற ஒரு ஆப் கூகுள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப்பிள் ஸ்டோர்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த ஆப் மூலமா வந்து நம்ம வாட்சை வந்து பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ளே வந்து ஒரு குட்டி பெட்டி இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா நாய்ஸோட ஸ்டிக்கர்ஸ் இருக்குது அண்ட் யூசர் மேனுவல் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து உள்ள வாட்ச் இருக்குது. அண்ட் ஃபைனலாக வந்து ஒரு மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம வாட்ச்க்கு வரலாம். வாட்சோட MRP வந்து 6999 போட்டிருக்காங்க. பட் இது என்னென்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி ஸ்டாப் கிடையாது. நம்ம டேபிளில் வந்து அப்படி வைக்க முடியாது. ஸோ ஸ்டாப் வந்து கொஞ்சம் பெண்டாக இருக்கிற மாதிரி இந்த டிசைனில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. சைடில் எல்லாமே வந்து அந்த ரோஸ் கோல்ட் கலரில் வந்து கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் ரிச்சாக பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. ஸோ இந்த ரோஸ் பிங்க் கலர் வந்து செம்ம மைல்டாக இருக்குது. ஸோ லேடிஸ் கையில் வந்து கட்டும்போது வந்து கொஞ்சம் லுக்கே வந்து எலிவேட் பண்ணி கொடுக்குற மாதிரி வந்து ஒரு கலர் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. பிளாக் நம்ம பார்த்தோன்னா அந்த ஃப்ரேம் எல்லாமே வந்து மெட்டாலிக் பிளாக் கலர், அந்த ஸ்டாப் கம்ப்ளீட்டாக வந்து பிளாக்ல வரும். பட் இந்த கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு க்ரீம் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஓவர்வியூ அப்படியே பார்த்தலாம். ரைட் சைடு வந்து ஒரு ஃபிசிக்கல் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம வாட்ச் வந்து ஆன் பண்ணுறது, வாட்சோட மெனு போகிறதுக்கு வந்து நம்ம இந்த பட்டனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம பேக் சைடு வந்துன்னா டாப்பில் வந்து சார்ஜிங் போர்ட்கான பின், அதுக்கப்புறமா வந்து சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து ஒரு ஸ்பீக்கர் வென்ட் இருக்குது. அண்ட் லெஃப்ட் சைடு நம்ம பார்த்தோன்னா அந்த பட்டன் கீழே வந்து ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. கீழே இருந்து மேலே ஸ்வைப் பண்ணோம்னா நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து நம்ம லெஃப்ட் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா அந்த மெனுக்கு போயிடலாம். நம்ம என்ன மோட்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையும் வந்து லெஃப்ட் ஆர் ரைட் ஸ்வைப் பண்ணி வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டாப்லேருந்து ஸ்வைப் பண்ணால் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம மெனுக்கு போயிடலாம். மெனு போனதுக்கப்புறமா நாய்ஸ் ஹெல்த் இருக்குது. ஸோ நம்ம எதாவது ஆக்டிவிட்டி பண்ணோம்னா அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து உள்ளே போய் பார்த்துக்கலாம். எவ்வளோ ஸ்டெப் நடந்திருக்கும், எவ்வளோ நேரம் நின்று இருக்கும், ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம், இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். பட் இதில் வந்து GPS இல்லை. நம்ம சப்போஸ் நீங்கள் வந்து அவுட்டோர் ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி இருக்கீங்கன்னா ஃபோனில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபோனோட GPS யூஸ் பண்ணி வந்து அவுட்டோர் ஆக்டிவிட்டி அந்த டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறமா வந்து ஹார்ட் ரேட் சென்சார் இருக்குது, SpO2, ஸ்லீப்பு, ப்ரீத் சப்போர்ட்டு, ஸ்ட்ரெஸ் சப்போர்ட் இதெல்லாமே இருக்குது. வீடியோட செகண்ட் பார்ட்டில் வந்து இதோட அக்யூரேசிலாம் எப்படி இருக்குன்ற வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நாய்ஸ் பஸ்க்குள்ளே போனால் கான்டாக்ட்ஸ் செக் பண்ணிக்கலாம். டயல் பேட் இருக்குது, கால் ஹிஸ்ட்ரி இருக்குது. கான்டாக்ட்ஸில் போனால் இது நம்ம சேவ் பண்ணியிருக்க கான்டாக்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். அதுக்கப்புறமா டயல் பேடில் நம்ம நம்பரை டயல் பண்ணிவிட்டு டேரெக்டாக கால் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து காலிங் எல்லாமே வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தேன். காலிங் வந்து நம்ம கால் அட்டன் பண்ணிக்கலாம், கட் பண்ணலாம், அதுக்கப்புறமா வந்து ஒர்க் அவுட் மோடுக்குள்ளே போனால் இதில் வந்து 100+ ஒர்க் அவுட் மோட் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ஒர்க் அவுட் மோட் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம செட்டிங்ஸ் ஓவர்வியூ மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். கிளாக் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து அலாம் செட் பண்ணலாம், ஸ்டாப் வாட்ச் யூஸ் பண்ணிக்கலாம், வேர்ல்டு கிளாக் இருக்குது. நாய்ஸ் ஃபிட் ஆப்லேயே வந்து நம்ம எந்த கண்ட்ரி செலக்ட் பண்ணுறோமோ அந்த கண்ட்ரியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அந்த வேர்ல்டு கிளாக் இங்கே காட்டும். டைமர் இருக்குது, டைமர் வேணும்னா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அலாம் வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி எதாவது பண்ணியிருக்கோம்னா இங்கே காட்டும். ஸோ ரிமைண்டர் இருக்குது. ஃபோனோட மியூசிக் வந்து நம்ம வாட்ச்லேருந்து கண்ட்ரோல் பண்ணலாம். வெதர் டேட்டா இருக்குது. ஸோ வெதர் டேட்டா வந்து நம்ம ஒன்ஸ் அந்த ஆப்பில் நம்ம செட்
செட் பண்ணிட்டேன்னா வாட்ச்சில் வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வாட்ச் ஃபேஸ் மாற்றிக்கலாம். ஸ்டாக்ஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து நீங்கள் ஃபோனில் அந்த ஆப்பில் வந்து நீங்கள் செட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வாட்ச்சில் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் தென் ஃப்ளாஷ் லைட் இருக்குது. ஃப்ளாஷ் லைட் வந்து ஸ்க்ரீன் வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக லைட் அப் ஆகும். அதுக்கப்புறமா வந்து கால்குலேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஏதாச்சும் வந்து எமர்ஜென்சி கால்குலேஷன் ஏதாவது பண்ணோம் அப்படின்னு நினச்சின்னா ஃபோனில் வந்து எடுத்து பண்ண தேவையில்ல. டக்குன்னு வந்து நம்ம வாட்ச்லேருந்து வந்து கால்குலேட்டர் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் வந்து பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ரிங்டோன் வந்து வைப்ரேட்டில் வைக்கணுமா இல்லை சைலண்ட் மோடில் வைக்கணுமான்றதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ரெஸ்ட் அவேக் வந்து நான் ஆக்டிவேட் 24/7 தான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம நார்மலாக லிஃப்ட் டு வேக் அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். வேணா ஆஃப் கூட பண்ணிக்கலாம். நம்ம டிஎன்டி மோட் இருக்குது, ஸ்க்ரீன் ஆன் டைம் இருக்குது. மெனு வந்து லிஸ்ட்டில் வேணுமா கிரிட் வேணுமான்றது வந்து நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்போர்ட் டிடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு தேவைப்படுது அதிகமாக வந்து நீங்கள் ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இதை எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது, டிவைஸ் இன்ஃபோ, QR கோட் எதுக்காக அப்படின்னா அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது, ரீஸ்டார்ட் பண்ணுறது, ரீசெட் பண்ணுறது, இந்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது. யூஐ வந்து ரொம்ப ஃபெமிலியரான யூஐ தான். நாய்ஸ் வாட்ச் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ஈஸியாக வந்து அடாப்ட் ஆகிடுவீங்க. யூஐ வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை, ஈஸியாக வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம். வாட்ச் ஃபேஸஸ் வந்து ஆப்பில் நிறைய இருக்குது. இப்போ வந்து இந்த வாட்சோட அன்பாக்சிங் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்துருப்பீங்க. இந்த வாட்சை பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து நாளைக்கு இந்த ஃபர்ஸ்ட் சேலியை வந்து நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருக்கீங்கன்னா கூட 2500 rupees ஆர் பிலோ கிடைக்குது அப்படின்னா இது வந்து சூப்பர் டூப்பர் வர்த்தாக இருக்கும். நாய்ஸ்லேயே வந்து 2000 ஆர் பிலோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 2000ல் வந்து காலிங் சப்போர்ட்டோட கேலிபர் 2 பஸ் இருக்கும். அது செம்ம ஒர்த்து. ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் வந்து செம்மையாக இருக்கும். அது சப்போஸ் ஒரு 1500 rupee பட்ஜெட், எனக்கு காலிங் சப்போர்ட்லாம் முக்கியம் இல்லை ப்ரோ, ஆக்டிவிட்டி ஓரளவுக்கு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேலிபர் 2 இருக்குது. காலிங் சப்போர்ட் இல்லை, பட் ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் ஓரளவுக்கு ப்ராமிசிங்காக இருக்கும் நமக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபரில் வந்து 1500லேருந்து 1800 கிடைக்கும். இந்த வாட்ச் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சப்போஸ் ரவுண்ட் டைலோட ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் அந்த அளவுக்கு எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை ப்ரோ, காலிங் சப்போர்ட் எனக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா அஜைல் 2 பஸ் அப்படின்ற ஒரு வாட்ச் இருக்கும். ஸோ அது வந்து அரௌண்ட் 2000லேருந்து 2500 வந்து அமேசானில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வாட்சோட லிங்க் எல்லாத்தையும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சப்போஸ் நீங்கள் யாராச்சும் வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இந்த 1500லேருந்து 2500 பார்க்குறீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். பட்ஜெட் 3000 இருக்குது அப்படின்னா ColorFit விஷன் 2 பஸ் இருக்குது, AMOLED டிஸ்பிளேவோட வரும். ஸோ அரௌண்ட் 3000லேருந்து 3500 அந்த வாட்ச் வந்து அவைலபிளாக இருக்கும். அது வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.